ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி 2 நாள் ஓடியாச்சு. மார்கழி ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடியறதுமே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். எத்தனை கோடி வருஷம் எடுத்தாலும், எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும், திரும்ப திரும்ப அப்படி திருப்பாவைய பேசிண்டு, திருப்பாவைய நினைச்சுண்டு, திருப்பாவை அனுபவிச்சுண்டு வாழ்ந்தா போதும். எத்தனை ஒரு சுகம். திருப்பாவை நிஜமாவே பிரம்மத்தினுடைய பலவிதமான அனுபவங்கள். ஏன் பிரம்மம்லாம் நம்ம சொல்லணும்? கிருஷ்ணனுடைய பலவிதமான அனுபவங்களை கொடுக்கிறது இல்லையாடி திருமங்கை? ஆமா கோபாலசுந்தரி. அதனாலதானே பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு தானே சொல்றோம். கிருஷ்ணானுபவம் எத்தனை விதங்கள் உண்டோ அத்தனை விதங்களையும் ஆண்டாள் ரொம்ப அழகா எடுத்து எடுத்து கொடுக்கிறான் நம்ம எல்லாருக்கும். எத்தனை சுகம் ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை. இந்த பொழுது விடியறதே திருப்பாவை விடியலா இருக்கு, கிருஷ்ண அனுபவ விடியலா இருக்கு. ஜீவனுக்கு நிம்மதி தரும் விடியலா இருக்கு. ஆண்டாள் விடியல், கிருஷ்ண விடியல், தமிழ் விடியல். இந்த விடியல் ரொம்ப நிஜமாவே மார்கழி மாசம் விடியற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விடியற் காலத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த திருப்பாவை. விடியற் காலம்பர கேட்கிற விஷயங்கள், விடியற் காலம்பர ஸ்மரிக்கிற விஷயங்கள், விடியற் காலம்பர பேசுற விஷயங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க ஆனந்தத்தை கொடுத்துடும். திருப்பாவை நிஜமாவே வாழ்க்கைக்கே ஒரு விடியல். அவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டாளுக்கு கடன் பட்டிருக்கோம் இல்லையாடி திருமங்கை? ஆமா கோபாலசுந்தரி. அவ்வளவு பெரிய காரியம் பண்றாவள். வா வா, ஆண்டாள் வீட்டுக்கு வந்தாச்சு. இதோ சுவாமி ராமானுஜர் அழகா நின்று இருக்க பாரு. எத்தனை ஆசை, எத்தனை குதூகலம் அவருக்கும் இல்ல? என்ன வயசாயிடுத்து, ஆனாலும் காம்பீரியம். யதிராஜன் அல்லவா? யதிராஜனுக்கு திருப்பாவை தானே எல்லாம். திருப்பாவை தான் அவருடைய ஜீவிதத்தினுடைய பலமே. யதிராஜரே, உங்களை மாதிரி திருப்பாவை அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. ஜெய கோபாலசுந்தரி, என்னை விட நிறைய அனுபவி. திருப்பாவை பல்லாயிரக்கணக்கான விதமா அனுபவிக்கலாம். இப்படிதான்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கொடுக்கும் திருப்பாவை. திருவை தரும் பாவை. திருவே திரும்ப திரும்ப ரசிக்கும் ஒரு பாவை திருப்பாவை. ஆஹா, யதிராஜர் யதிராஜர் தான். என்னமா சொல்ற? இதோ ஆண்டாள் வந்துட்டாளே. என்ன அழகான வஸ்திரங்கள். மையே தீட்டலனா கூட அழகான கண்கள். மலரே சூடலனா கூட இந்த கூந்தலே அவ்வளவு அடர்த்தியா கருகருன்னு. கண்ணனே பின்னி விடுறானோ? இருக்கும் இருக்கும், அவனுக்குதான் நன்னா பின்னல் பின்ன தெரியுமே. இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்துல குசும் சரோவர்ல ராதாராணிக்கு தலை பின்னி விடுறவன் தானே. ஏன் கோபாலசுந்தரி? துவாரகையில ருக்மிணியோட ஊடலும் பொழுது
4 திருக்கைகளை வச்சுட்டு பகவான் ஒரு கையினால அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒரு கையினால அவளுடைய கண்கள்ல வழியக்கூடிய கண்ணீரை தொடச்சுண்டு 2 கைகள்னாலே அவளுடைய கூந்தலை பின்னி சரி பண்ணி விடுறான் இல்லையா? ராமானுஜர் ராமானுஜர் தான். என்னமா சொல்ற? ஆண்டாளுக்கும் அந்த அதிகாரம் உண்டேடி. பாக்யம் பவிஷ்யதாச்சாரியனாச்சே. ராமானுஜரண்ணா அடியன் சேவிக்கிறேன். நன்னா ரெடி ஆண்டாள். இன்னைக்கும் நிறைய பெண்கள் புதுசு புதுசா வந்திருக்கா. ஒவ்வொருத்தையும் அவள் அனுபவித்த அனுபவத்தை அடுத்தவா கிட்ட சொல்ல அவளுடைய தோழிகள் அவளுடைய பந்துக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கா. ஆண்டாள், உன்னுடைய திருப்பாவை யார் சொன்னாலும் அது அப்படியே கிருஷ்ணனிடத்துல ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு வந்து விடுறது. அழகுடி நீ என் செல்லக்குட்டி. வா கோபாலசுந்தரி, போகலாம் வா, நேரம் ஆயிடுத்து. ஆண்டாள் வா. ஆண்டாள், இந்த திருப்பாவை உனக்கு எப்படி சொல்லணும்னு தோணித்து? அதுவா, வராகமூர்த்தி ரொம்ப அழகா தன் பக்தாளுடைய வைபவத்தை சொல்றாரு இல்லையா? பூமி பிராட்டிக்கெல்லாம் அதை கேட்டு 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 அதுபோல அவர் சொன்ன விஷயத்த லோகத்துல சொல்லணும்னு ஒரு ஆசடி. எல்லாருக்கும் சொல்லணும். அப்ப பகவான் எல்லாரும் அடையலாம் இல்லையா? பகவான் அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. சூரியனுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் பொதுதானே. எவ்வளோ வேணாலும் இப்ப சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி அனுபவிக்கலாம் இல்லையா? அது போல பகவானுடைய அனுகிரகம் எல்லையில்லாதது. 14 லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் சேர்ந்து அனுபவிச்சாலும் இன்னும் குட்டி கிடக்கு. எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு தானேடி இத்தனையும். அவ்வளோ பெரிய மனசடி ஆண்டாள் உனக்கு. சொல்லு சொல்லு, இன்னைக்கு பாசுரத்தை சொல்லு. அம்மா கட்டாயம் அவன் மகாத்மியம் சொல்லணும் இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி செய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்லுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். என்ன அழகான பாசுரம். நீங்காத செல்வம் நிறைந்து தீங்கின்றி நாடெல்லாம். அப்பா அப்பா, இந்த வார்த்தைகளே ஒரு பெரிய குதூகலம் ஆண்டாள். இன்னைக்கு யாருடி இது தலையில கொம்போட? கோபாலசுந்தரி, சாதாரண உனக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு பல பேர் நாம கேட்போம் இல்லையா? சரியா அந்த கேள்விய கேட்கிற அதிகாரம் இவருக்கு தான் உண்டு. களக்கோட்டு முனிவன் அவரேதான் ரிஷ்யசுங்கரா. ஆமா ஆமா, ரிஷ்யசுங்கர். என்னடி எல்லாம் ராம சம்பந்தமான ஆட்களா வரா? ஏன் வரக்கூடாதா? ராமன் அனுபவிக்கிறவாளுக்கு கிருஷ்ணானுபவம் கிடைக்காதோ என்ன கோபாலசுந்தரி? ராம அனுபவம் பண்றவா கிருஷ்ணலீலைய ரசிக்க மாட்டோம் நினைச்சுட்டு இருக்கியா? அப்படி இல்லை ரிஷேசுங்கரே. சாதாரணமா திருப்பாவை மார்கழி அப்படின்னா கண்ணன் தானே. கோபாலசுந்தரி, ராமன் தானே கண்ணன், கண்ணன் தானே ராமனாக லீல பண்ணான். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படிதானே பண்டீபுரத்துல சொல்றது.
ஆம், ஜோர் ஜோர். அப்ப இன்னைக்கு பாசுரம் நீங்க தானா? ஆமாம். என்ன அழகான பாசுரம். ஆண்டாள் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன் இந்த பாசுரத்தை சொல்றதுக்கு. நிஜமாவே பகவன் நாமத்தை சொல்லி பகவத் தியானம் பண்ணா என்ன கிடைக்கும்னு அனுபவத்துல உணர்ந்தவன் நான். சொல்லலாம் இல்லையா ராமானுஜரே, ரிஷ்யசுங்கரே, நீங்க ரொம்ப சரியானவர் இந்த பாசுரத்தை சொல்றதுக்கு. ஏன் சுவாமி ராமானுஜர் அப்படி சொல்றீர்? எப்படி? அடி கோபால சுந்தரி எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இவருடைய தகப்பனார் விபண்டகர் பெரிய ரிஷி. எனக்கு உபதேசமாச்சு பாரு. பெரிய நம்பிகள் இடத்திலிருந்து, ஆச்சாரியன் இடத்திலிருந்து மதுராந்தகம், இந்த மதுராந்தகத்தினுடைய ரிஷி இவர் தான். இவரோட தகப்பனார் தான் விபண்டக ரிஷி. பகுலாரண்ய கஷேத்திரம், அந்த மகிழ மரத்தடியில தானே அடியேனுக்கு பெரிய நம்பிகள் அவ்வளவு அழகா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு அடியேன சிஷ்யனா ஏத்தண்டார். இந்த விபண்டக மகரிஷிக்காகத்தானே ராமனும் சீதையும் ஜோடியா நிக்கிறான் நம்ம மதுராந்தகத்துல. எவ்வளவு பெரிய தபஸ்வி தெரியுமா அவருடைய தகப்பனார். அவருடைய தபச கெடுக்கணும்னு இந்திரன் ஊர்வசி அனுப்புறான். ஊர்வசி எப்படியாவது இவர் தபச கெடுக்கணும்ன்றதுக்காக எனக்கு உங்க மூலமா குழந்தை வேணும், உங்க மூலமா குழந்தை வேணும் அப்படின்னு கேட்க, அவரும் தன்னுடையதான வீரியத்தை அவர்கிட்ட கொடுத்து இது உன் கர்ப்பத்துல தரிப்பாய் அப்படின்னு சொல்ல, அவள் அந்த வீரியத்தை கொண்டு மானுக்கு கொடுத்துட்டான். இதுல நம்ம விபண்டகருடைய தபோபலம் குறைஞ்சு கொடுத்து, அதனால அவரால் நினைச்சதை உடனே அடைய முடியல. அதுல அவர் ரொம்ப நொந்து போய் ஸ்ரீ சங்கார்த்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த மான்பத்த குழந்தைதான் இந்த ரிஷ்யசுங்கர். இந்த குழந்தைகளுக்கு பெண் வாசனையே கூடாதுன்னு ஒளிச்சு ஒளிச்சு வளர்க்கிறார். இவருக்கு அப்பாவை தவிர யாரையுமே தெரியாது. உலகத்துல பெண் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா நல்ல தபஸ்வி, ஜோரான நாமஜபம் பண்ணுவார். எப்பொழுதுமே பிரம்ம தியானத்துல தளச்சு கிடப்பார் இந்த ரிஷ்யசுங்கர். இதுக்கு மேல அவர் சொல்லட்டும். கோபாலசுந்தரி, பகவன் நாமத்தை சொல்றது சுகம் தெரியுமா? அதுவும் இந்த வாமனமூர்த்தி இருக்கான் பாரு, நிஜமாவே ஓங்கி உலகளந்த உத்தமன். மாயா வாமனன் வேஷத்துல வந்துட்டு இந்திரனுக்கும் லோகத்துக்கும் மகாபலிக்கும் நன்மை செய்யும்படியான உத்தமன். எல்லாருக்கும் நன்மை. உலகத்துல அப்படிதான் ஒரு காரியம் பண்ண முடியுமான்னா அதை பண்ணது வாமனமூர்த்தி. இத்தினோண்டு வாமனனா வந்தான். மகாபலியினோட பெருமைப்படுத்துறதுக்காக நிலம் மாவலி மூவடிதான்னு கேட்டான். அவன் அர்க்கியம் விட கையில தானம் கொடுக்கிறேன்னு சொல்ல ஓங்கி உலகளந்தான். அதாவது பனியில வளைஞ்சு நிற்கக்கூடிய மூங்கில் சூரிய வெளிச்சம் பண்ண டக்குன்னு அப்படி நிமிரும் தெரியுமா? அது போல பிரஹ்லாதனுடைய பேரன் இவ்வளவு சிரேஷ்டனா இருக்கானேன்னு சந்தோஷத்துல சுவாமி வளர்ந்துட்டான். வளர்ந்தவன் பூமியில ஒரு காலை வச்சுண்டு இன்னொரு காலால உலகத்தை அளக்கிறான். எல்லா லோகங்கள்லையும் இந்த திருவடி பட்டுண்டே போய் பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுத்து.
பிரம்மலோகத்துல பிரம்மதேவன் ஆராதனை பண்ண அவனுடைய திருவடிகளை அவர் அலம்ப, அதுதான் கங்காஜலம். உனக்கு ரொம்ப பிடிச்ச மந்தாகினி, அலகநந்தா, நந்தாகினி, பாகீரதி, தௌளி கங்கா, கங்கா, கருட கங்கா, ரிஷி கங்கா, கல்ப கங்கா, எந்த கங்கையெல்லாம் பார்த்து 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 நீ ஆனந்த தலைப்பியோ அந்த கங்கை, அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடி ஜலம். அந்த ஜலம்தான் எல்லா லோகத்தையும் பாவனப்படுத்துறது, எல்லா லோகத்தையும் அளந்த திருவடி. மகாபலிய திருவடி தலைமையில திருவடியை வச்சு அவன் அழகா பாதாள லோகத்துக்கு அனுப்பி அங்கேயும் காவல் காக்கக்கூடிய உத்தமன். மகாபலிக்கு உத்தமன், இந்திரனுக்கு உத்தமன், எல்லா லோகங்களுக்கும் உத்தமன், அத்தனை பேருக்கு உத்தமன். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. உலகத்துல எந்த பாவத்துல இருந்து சொன்னாலும் நன்மையே செய்யக்கூடியது அவனுடைய திருநாமம். எங்கடா உன் நாராயணன் அப்படின்னு கத்தின இரண்யகசிபுவுக்கும் நரசிம்மன் காட்சி கொடுத்தான். ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்ற மாதிரி. ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, துன்பத்துல பகவானை கூப்பிட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்றவனுக்கு அந்த நாமம் நன்மை செய்கிறது. எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஆசையோட கேட்கிற அர்த்தார்த்திக்கும் இந்த நாமம் நல்லது பண்றது. தெய்வம் இருக்கா இல்லையான் தேடக்கூடிய ஜிக்ஞாசுவுக்கும் நாமம் நன்மை செய்கிறது. தெய்வத்தை பூரணமா அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார்கள் போன்ற ஞானிகளுக்கும் இந்த நாமமே சுகம். அதனால நாத்தழும்பேர நாமம் ஏத்தன்னு சொல்றாரு ஆழ்வார்கள் எல்லாம். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, காட்டுக்குள்ள நானும் அப்பாவும் மட்டும்தான் தனியா இருப்பேன். அப்பா அங்கங்க தபஸ் பண்ண போயிடுவார். அப்பெல்லாம் அப்பா சொல்லுவார், நாம ஜபம் பண்ணடா குழந்தை, உனக்கு சகா, உனக்கு எல்லாம் நாமம் தான் அப்படின்னு சொல்லுவார். நான் எப்பொழுதும் பகவன் நாமத்தையே ஜபிச்சுன்னு இருப்பேன். வேதங்கள் ஜபிப்பேன், உபனிஷத் ஜபிப்பேன், எல்லாம் ஜபிப்பேன், நிறைய நாமம் ஜபிப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெண்கள்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, இவாள்லாம் தான் தெரியும். மற்றபடி வேற ஒன்றும் தெரியாது. ஆனா விடாம பகவன் நாமத்தை மட்டும் ஜெபிப்பேன். ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுடைய அங்க தேசம், அந்த அங்க தேசத்தினுடைய காட்டுக்குள்ளதான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். மழையே இல்லாம போயிடுத்து, ரொம்ப வறண்டு போயிடுத்து. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரோமபாத ராஜாவுக்கு, அங்கதேச ராஜாவுக்கு. அப்பா அவருக்கு சில பேர் சொல்லிட்டா, இந்த விபண்டக மணிவருடைய பிள்ளை தேசத்துக்குள்ள வந்துட்டான்னா மழை பொழியும். சொன்னவாளுக்கும் தெரியல, கேட்ட ராஜாவுக்கும் புரியல. அது என் பலம் இல்லை, பகவன் நாம பலம்னு யாருக்கும் தெரியல. ஆனா விபண்டக மகரிஷி அப்பாவை மீறி யாருமே பக்கத்துல நெருங்கிட முடியாது. அப்பா எங்கேயாவது காட்டுக்குள்ள அப்படியே அலைய போகும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய சில ஸ்திரீகள் சாதுக்கள் வேஷம் போட்டு என் அருகில் வர, அவர்களோட நான் பேச, அவர்கள் எனக்கு ருச்சிகரமான பதார்த்தங்கள், அதெல்லாம் நான் சாப்பிட்டது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காய், கனி, கிழங்கு, இவ்வளவுதான் பழக்கம். பக்குவப்பட்ட நெய் விட்ட அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் தெரியாது. அப்பம், அதிரசம் இதெல்லாம் தெரியாது, கொழுக்கட்டை இதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் கொடுக்க அந்த ருச்சியில நான் மயங்க
எங்க அப்பா எப்படி யார்கிட்டையும் நான் மாட்டிடக்கூடாதுன்னு பொத்தி வச்சா எனக்கு தெரியாமலேயே அவர்களிடத்துல மாட்டினுட்டேன். அவர்களுடைய ஆலிங்கனம் எல்லாம் எனக்கு புதுசா இருந்தது. எனக்கு தெரியாமலேயே அவர்களிடத்துல மனசுல ஒரு ஏக்கம் வந்துடுத்து. ஒரு நாள் அவர்களோட கிளம்பி நான் போயிட்டேன். அப்ப அந்த அங்க தேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு. அந்த சமயத்துல நான் பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு தான் போனேன். அந்த பகவன் நாம பலம்தான் மழை கொட்டித்து. பகவன் நாமத்தை ஜபிக்கிறவர்கள் எங்க இருக்காளோ அங்க தெய்வம் அனுகிரகத்தை வர்ஷிக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். அவன் நாமத்தை சொல்லிண்டு ஸ்நானம், ஹோமம், தபம், பக்தி, பூஜை எல்லாம் பண்ணியாச்சுனாலே வாழ்க்கை தீங்கின்றி இருக்கும். முக்கியமா ஜலம் வேணும் இல்லையா வாழ்க்கைக்கு. அவன் நாமத்தை சொன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. எத்தனை மழை பெஞ்சா தேசத்துக்கு நல்லதோ அத்தனை மழை பொழியும். மழை வேணும். எதுவுமே ஒரு எல்லையை தாண்டிடுச்சுன்னா அது விஷமாயிடும் இல்லையா. வெயிலோ மழையோ குளிரோ எல்லாம் அந்தந்த எல்லைக்குட்பட்டு இருக்கணும். அந்த எல்லையை நிர்ணயம் பண்றவன் அவன். ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஜனங்கள். அந்த ஆகாசத்துக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கான், பூமிக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கான், ஜலத்துக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கான், காத்துக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கான், அக்னிக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கான். இவ்வளவு பெரிய சூரியனுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கானே. அதுக்கு அவ்வளவு பிரகாசமா இருந்தாலும் நமக்கெல்லாம் ராப்பொழுதுன்னு வரது. பெரிய நட்சத்திரங்கள் ஆனா மினுக்கிற மாதிரி ஒரு எல்லையை வச்சுட்டான். பகவான் நமக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்கான். அந்த எல்லையில வாழ பழகணும். அந்த எல்லையில நாம் நிதானமா இருக்கணும். அந்த எல்லை தாண்டும் பொழுதுதான் வாழ்க்கை விபரீதமாகிறது. அதனால நாம என்ன பண்ணாலும் அவனை நினைச்சுண்டு நாங்கள் நம்பாவைக்காக சாற்றி நீராடினால். அதனால எந்த கர்மா பண்ணாலும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பண்ணணும். பகவானுக்காக பண்ணணும். அதுவே தபசு. சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நல்ல மழை பெய்யணும். மழை எதுக்கு வேணும்னா அன்னாத் பவந்தி பூதாணி. அன்னத்தினாலே தான் லோகத்துல ஜீவர்கள் தான் வாழலாம். அதனால அன்னாத் பவந்தி பூதாணி. சாப்பிடும் பொழுதெல்லாம் மழையை நினைச்சுக்கணும். அந்த மழை ஜலத்தினாலே தானே அன்னம். குளமா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், எல்லாம் மழையினாலதானே. பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. மழையினாலேதான் அன்னம் கிடைக்கிறது. அந்த அன்னத்தை கொண்டுதான் யாக யஜ்ஞாதிகள். அந்த யாக யஜ்ஞாதிகளை கொண்டுதான் ஜனங்களுக்கு நன்மைகள். நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள். நல்ல மழை பொழிஞ்சதுன்னா செடிகள்லாம் நல்லா ஓங்கி வளரும். அதுவும் சென்னல் செடிகள்லாம் நல்லா வளர்ந்ததுன்னா ஆகார சமிருத்தியா கிடைக்கும். நல்ல ஆகாரம் இருந்தால் நல்லா புஷ்டியா இருப்போம். இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். லோகமே சுபிக்ஷமா இருக்கும். அதனால ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள். இந்த சென்னல் கதிர்கள்லாம் விளையக்கூடிய வயல்கள்ல எல்லாம் அவ்வளவு ஜலம் இருக்கிறதுல நடுவுல அந்த மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது. நிஜமாவே இந்த கருணை மழை பார்க்கணும் கோபாலசுந்தரி. அங்க தேசத்துக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே ஒரு மழை பொழிஞ்சது பாரு. பா, இந்த காருண்ய மழை எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. அவ்வளோ மழையை பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு பெஞ்ச மழை நிஜமாவே காருண்ய மழை. அந்த ஜீவர்களுடைய தாபம் தீரும்படியான தீங்கின்றி மழை அன்னைக்கு நான் பார்த்தேன். ஏன் மாண்டாளுடைய தோப்பனா பெரியாழ்வார் தேவப்பிரயாகை போறார். பகவான் புருஷோத்தமன் உத்தரவிட்டபடி இந்த ராஜா வந்து கூப்பிட்டு இருந்து போனால்
பெரியாழ்வார் நுழைஞ்ச உடனே தேவப்பிரயாகையில அவ்வளவு மழை கொட்டி சுபிக்ஷமாயிடுத்து. கங்கை கரைன்னு பேர், ஆனா அங்கேயே வறட்சி வந்துடுத்து. பெரியாழ்வார்ந்த ஒரு பரமபாகவதத்துவனுடைய நாமஜபம் அந்த இடத்துல மழையை பொழி வச்சு இந்த நீலமேக பெருமாள் அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுத்துட்டார். அதனாலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த மீன்கள்லாம் துள்ளி விளாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் நாமஜபத்தினால நன்மையே நடக்கும். மழை பொழியும், நல்ல சென்னல் எல்லாம் விளையும். அதுல இருக்கக்கூடிய ஜலத்துல மீன்கள் துள்ளி விளையாடும். அதுகள்லாம் விளையாடும் பொழுது வரப்போறதுல நிறைய பூங்குவளை செடிகள்லாம் வளர்ந்து அதெல்லாம் நல்லா பூங்குவளை புஷ்பங்கள் பூத்திருக்கு. அதுல நல்லா தேன் இருக்கு. அந்த தேனை குடிக்கிறதுக்கு வண்டுகள்லாம் ஆசையோட வருது. ஒரு குட்டி ஜீவன்ல இருந்து, அதாவது ஜீவன்னா எல்லா ஜீவனும் ஒரே சைஸ் தான், குட்டி அந்த ஜீவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சாதாரண ஒரு வண்டு முதல் மனிதன் தேவன் வரைக்குமான ஒரு சைக்கிள், ஒரு அழகான விஷயம் நடக்கிறது. அப்படின்னா காரணம் பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவான்னால. அதனால எப்பொழுதும் பகவானை நினைச்சுண்டு வாழணும் இல்லையா? பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க. அவ்வளவு அழகா இதெல்லாம் நடக்கும் பொழுது ஜம்முன்னு பசுக்கள், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மந்தையில் அவ்வளவு பசுக்கள் உண்டு தெரியுமா? தசரதர் அவ்வளவு பசுக்கள் வச்சிருந்தார். அந்த பசுக்கள் அப்படி பால கறக்கும். நிஜமாவே பகவன் நாம பலம் இதெல்லாம் நடக்குமான்னா, அங்க தேசத்துல அடியன் நுழைஞ்ச பொழுது மழை பொழிஞ்சு இத்தனையும் நடந்தது. அதோட தொடர்ச்சி என்னடாச்சுன்னா, அங்க தேசத்து ராஜா அவருடைய ஸ்வீகார புத்திரியான சாந்தாவை எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டார். அதனால என்னுடைய தகப்பனாரும் கோபத்தை விட்டுட்டார். சாந்தா யாருன்னா ஸ்வயம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சகோதரி, தசரதர் கௌசல்யாவினுடைய பொண்ணு. எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்துக்கோ. பகவன் நாமத்தை ஜபிச்சதுக்கு ராமனுடைய அக்காவ கல்யாணம் பண்ற பாக்கியம் எனக்கு. அந்த பாக்கியம் என்னடா கொடுத்து அப்படின்னா, அங்க தேசத்துல வாழற பாக்கியத்தை கொடுத்து. அது என்னடா ஆயிடுத்துன்னா, தசரத சக்கரவர்த்தியோட அங்கதேச ராஜாவுக்கு சம்பந்தம் இருந்ததுனால அவர் புத்திரகாமேஷ் யஜ்யத்துக்கு அடியேனை கூப்பிட்டுட்டார். இதல்லவா பாக்கியம். அந்த ஆனந்தத்துல புத்திரகாமேஷ் யஜ்யம் நடக்க, அதுல ஸ்வயம் தெய்வமே யஜ்யகுண்டத்துல யஜ்யபூதமா வந்து தெய்வீகமான பாயசத்தை கொடுக்க, அந்த பாயசத்தை தசரத சக்கரவர்த்தி வாங்கி தன்னுடைய ராணிகளுக்கு கொடுக்க, பிரம்மமே ராமனாக பரதனாக லக்ஷ்மண சத்ருக்னர்களாக வந்த. அப்ப பகவன் நாமத்தை சொன்னா நீங்காத செல்வம். மாடுகள்லாம் நன்னா பால் கறக்குமா, எவ்வளவு பால் கறக்கும்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். முக்கியமா இந்த பாசுரத்துல பாரு, எல்லாமே ஆனந்தமயமான வர்ணனை. ஆண்டாள் எப்பொழுதுமே ஆனந்தமா தான் சொல்லுவா. அழகான தீங்கின்றி நல்ல மழை, ஜோரான பெருஞ்சென்னல் ஓங்கி வளர்றது, அழகா அங்க மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது, கருங்குவளை புஷ்பங்கள் பூத்து குலுங்கிறது, அதுல வண்டுகள் உட்கார்ந்து தேன் குடிக்கிறது, ஜோராக மடி நிறைந்த பசுக்கள் எத்தனை பெரிய பாத்திரம் வச்சாலும் பால் கொடுத்துட்டே இருக்கு. சரியா? பகவான் ஆச்சாரியர்கள்லாம் அப்படிதான் கொடுத்துட்டே இருப்பா. வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம். இதோ இன்னைக்கும் அயோத்தியாவுக்கு ராமன் ஒரு நீங்காத செல்வம் கிடைச்சுடுத்து. பரதன்னு சொல்லி அவ்வளவு அழகான ஒரு கைங்கரிய சிகாமணி செல்வம் கிடைச்சுடுத்து. லக்ஷ்மணன் அப்படின்ற பகவத் கைங்கரிய பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு பரம பாகவதோத்தமன் கிடைச்சுட்டானே. இந்திரியங்கள்ன்ற சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய சத்ருக்னன் கிடைச்சுட்டான் இல்லையா? அன்னைக்கு
அங்க தேசத்துல நான் நுழையும் பொழுது பொழிஞ்ச மழை நீங்காத செல்வமான ராமாயணம் வரைக்கும் இந்த தேசத்துக்கு கொடுத்துடுத்து இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடினா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். நீங்காத செல்வம் நிறைந்து. அப்ப பகவன் நாமத்தை ஜபிக்க 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 இயற்கை எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். எல்லாத்துக்கும் ஜோரான அனுகிரகம் கிடைக்கும். எல்லாமே அருள். ஜீவர்களுக்கு வேண்டிய மழை கிடைக்கிறது அருள், ஜீவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கிறது அருள். இப்ப பாரு, மீன்கள் விளையாடுறதுக்கு வாழறதுக்கு தண்ணி, அதுக்கு அந்த அருள். நெல்லு வேணும், சாதம் வேணும், எல்லாருக்கும் மனுஷாளுக்கு அருள், தேவர்களுக்கு அதனால யஜ்யம் நடக்கிறது, அந்த அருள். மழை இருந்தாதான் உலகத்துல புல்லு முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கும். அதனால சகல ஜீவராசிகளுக்குமே மழை ரொம்ப அத்தியாவசியம், அது ஒரு அருள். அழகாக வண்டுகளுக்கெல்லாம் தேனே அருள். பூக்கள் எல்லாம் உலகத்துக்கே அருள். நல்ல பசும்பால் எல்லா ஜீவர்களுக்கும் அருள். அதுவும் அதிலே ஞானப்பால் அத்தனை பேருக்கும் வேணும். அதுவும் அள்ளள்ள குறையாம, இந்த அருள் என்னைக்குமே குறையறதில்லை, அள்ள வந்துட்டே இருக்கு. அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம் பகவன் நாமம் தான் நம்மளை விட்டு நீங்காத செல்வம். இளமையா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கும். அதெல்லாம் நீங்கினாலும் இந்த நாம ஜபம்ன்ற நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால பகவன் நாம ஜபம் தான் ராமனை கொடுத்தது, ராமாயணத்தை கொடுத்தது, மழையை கொடுத்தது, அனுகிரகத்தை கொடுத்தது எல்லாம். ஏன் கிருஷ்ணன் அவ்வளவு அழகா கொடையை பிடிச்சு நின்னான் அப்படின்னா மழை தானே. இந்திரனுடைய மழை கொட்டிட்டு பகவான் அப்ப கூட மழையை நிறுத்தல, மலையை தூக்கி நின்று காப்பாத்தினான். அப்ப அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான், நீங்காமல் வாங்கி அனுபவிச்சுட்டா போதும். அப்பா, அந்த ராமனுக்காக பண்ண புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ற பாக்கியத்தை பகவான் எனக்கு அருள் பண்ணிட்டானே. பகவான் தன்னுடைய அவதாரத்துக்கு முன்னாடி அவனுடைய சகோதரி எனக்கு கொடுத்துட்டான். தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ற பாக்கியத்தை கொடுத்துட்டான். அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு இதெல்லாம். அதனால எல்லாம் நாம ஜபத்தினாலே கோபால சுந்தரி. அதனால எல்லாரும் நாம ஜபம் பண்ணணும். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தா போதும். கண்ணன் பெரியவன், நாமஜபத்துக்கு வசப்பட்டுடுவான் கிருஷ்ணன். அவன் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு எல்லாரும் ஜபிக்கிறா, எல்லாரும் ஜபிச்சுட்டு இருந்தா. கோகுலம் பிருந்தாவனம் எல்லாம் கொற்ற மழையோ காட்டுத்தீயோ கிருஷ்ணா அப்படின்னு கத்திடுவா. அதுவே வாழை காப்பாத்துது இல்லையா? நீங்காத செல்வம். கண்ணன் பிரஜபூமியை விட்டுட்டு கிளம்பி துவாரகா போனாலும் கூட கிருஷ்ண நாமம் பிரஜபூமியில இருந்ததுனாலதான் இன்னி வரைக்கும் பிரஜபூமி ஜம்முன்னு இருக்கு. ஒரு கால் கண்ணனே நீங்கினாலும் கூட கிருஷ்ண நாம ஜபம் நம்மை விட்டு நீங்காது. ஆஹா, என்ன அழகான வாக்கியம் என்ன திருமங்கை. கண்ணனே நீங்கினாலும் கண்ணன் நாமம் நீங்காது. கண்ணன் நீங்க போறதில்லை, எங்க நாமம் இருக்கோ அங்கதானே இருக்க போறான். ஆனாலும் என்ன அழகான வாக்கு. அதனால கண்ணன் நமக்கு அருள் பண்ணிட்டான்னு எப்படி தெரியும்? அவன் நாமம் வாயில வருது இல்லையா? இதுவே அருள். ராமநாமம் கிருஷ்ணநாமம் சொல்றதுக்கான பாக்கியம், கேட்கறதுக்கான பாக்கியம், நினைக்கிறதுக்கான பாக்கியம், ஜபிக்கிறதுக்கான பாக்கியம், எவ்வளவு பெரிய அருள் இது. அதனால நீங்காத செல்வம். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் நீங்காத செல்வம். ஓ, இப்படி பார்க்கணுமோ? இப்படியும் பார்க்கலாம் கோபால சுந்தரி. சரி 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 சரி. அதனால இந்த மார்கழி நாம மார்கழி, நாமத்தை ஜபிக்கிறதுக்கான மார்கழி. ஆண்டாள் ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவிச்சதை சொன்னேம்மா. உன் பாசுரத்துக்கு எத்தனை விதமா வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம்.
அடியேனுடைய அனுபவத்தை கலந்து சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, என்ன வினயம்! கோபாலசுந்தரி, இந்த வினயம் எல்லாம் நாம ஜபத்தினாலே வர்றது தெரியுமா? நாமம் தான் உலகத்துல பெருசு. சத்தியம், புரிஞ்சுட்டேன். சரி சரி, ஒரு அழகா நல்ல திருமுக்குளம் நிறைஞ்சிருக்கு, ஜோரா தீர்த்தமாடுங்க. அவ்வளவு அழகா மீன்கள்லாம் கடிச்சாலும் எல்லாம் ஊடு கயலுகளை ஆண்டாள் பாசுறபடியே எல்லாம் இருக்கு திரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. தீர்த்தமாடுங்க. ராமானுஜர், எனக்கு பரமபாகியம் ஆண்டாள் திருப்பாவை சொல்றதுக்கு. நேற்று நம்ம ஜனகர் வந்திருந்தாராம், முந்தானதி தசரதர் வந்திருந்தாராம். 2 பேரும் தான் சொன்னா, நீங்க போங்க போங்க அப்படின்னா. எனக்கும் ஆசையா இருந்தது. இது ஒரு அருள், பகவான் இப்படி ஆண்டாளுடைய திருப்பாவைக்காக வரவச்சுட்டான். சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம். நிஜமாவே அவனுடைய அருள் எல்லையில்லாதது. கோபாலசுந்தரி, என்ன யோசிக்கிறாய்? திருமங்கை, ஆண்டாளுடைய திருப்பாவையோ கிருஷ்ண விஷயம், ஆனா அதுக்கு எல்லாம் ராம விஷயமா இருக்கிறவாள்லாம் வந்து சொல்றாளே, எவ்வளவு அழகா இருக்கு. அப்பா அப்பா அப்பா, எத்தனை அனுபவம் இல்லையா ரிஷியசிங்கருக்கு, எவ்வளவு வினயம் அவருக்கு. நான் நுழைஞ்ச மழை பெய்ஞ்சதுன்னு சொல்லலை, பண்ண நாம ஜபத்தினாலே மழை பொழிஞ்சது. நாம ஜபமே காரணம். பாப்பா, நிஜமாவே நாம ஜபத்தினால எல்லாம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா அகம்பா வராது, இல்லை, நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் திருமங்கை. மழைதானே இந்த ஜலம். அப்பா, பகவன் நாமத்தை சொல்லிட்டே குளிப்போம். ஆமா, ஆண்டாலும் சொன்னால, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கோபாலசுந்தரி, சொல்லு திருமங்கை. அங்க பாரு, ராம 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 ராம. யாருடி அது? நம்ம ரிஷிசங்கர் தான். உனக்கு கிருஷ்ணநாமம், அவருக்கு ராமநாமம். ஓ பாரு, திருமுக்குளத்துல இந்த பக்கம் கிருஷ்ணநாமத்தோட தீர்த்தம் ஆடுறோம், அந்த பக்கம் ராமநாமத்தோட. ஆக மொத்தத்துல நாமம் ஏத்தி அழகா நீராடினாள். நாமம் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். ஜோர் ஜோர். நிஜமாவே பகவன் நாமத்துல தீர்த்தம் ஆடுற மாதிரியே இருக்கு. ஆவா போலாம், நேரமாயிடுச்சு. வா கோபாலசுந்தரி. ஆண்டாள் எப்படி ரிஷிசங்கர்லாம் அதுக்கு வரா? அவனுடைய லீலடி. அவன் யார் அனுப்புறானோ அவன் இஷ்டம். யாரை எந்த இடத்துல எப்படி அனுப்பணும், எந்த விதத்துல என்ன தரணும்னு அவனும் தெரியாதா? நாம விரும்ப குழந்தையா, அவனுடைய சொத்தா, எந்த இடத்துல எப்படி வைக்கிறானோ அந்த இடத்துல இருந்துட்டு அவன் நாமத்தை ஜபிச்சுட்டா போதும். ஆஹா, அழகான விஷயம் ஆண்டாள். எந்த இடத்துல எப்படி வைக்கிறானோ நாம அவன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தா போதும், மற்றெல்லாம் அவனுக்கு தெரியும். ரயில்லையோ ஆகாய விமானத்திலையோ ஏறி உக்காந்தாச்சுன்னா அது பாட்டுக்கு போகிறது இல்லையா? அந்த இடத்த அடைஞ்சுடுறோம் இல்லையா? அது போல நாமஜபம் பண்ணிட்டே இருக்க நாம் அடைய வேண்டியதான அவன் சரணாரவிந்தம், மோட்சம், வைகுந்தம் எல்லாம் சிக்கிச்சு. பெரிய மனசுடி ஆண்டாள் உனக்கு. அப்பா அப்பா, வாங்கோடி பசங்களா. யாரு இது? ரிஷிசங்கரா? தலையில கொம்போட இருக்காரு. இன்னைக்கு இவர் தான் பாசுரம் சொன்னாரா? பாசுரம் நான் சொல்லலை, பாசுரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொன்னேன் சுவாமி. பாசுரம் ஆண்டாள் தான் சொன்னான். உங்க வாயால் நீங்க சொல்லுங்களேன். அந்த பாசுரம் ஆண்டாள் சொன்னா தான் அழகா இருக்கு. ஆண்டாள் சொல்லுடி, ஆண்டாள் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அடியே நிச்சயமா சொல்றேன் ரிஷிசங்கரே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். ஆஹா, ரிஷிசங்கரே, இந்த ஆரத்தி எல்லாம் பாருங்கோ. நேரம் கிடைக்கும்னா அப்படி உட்காந்து நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்களே, கேட்க ஆசையா இருக்கு. ஏன்னா உங்களாலதான் எங்களுக்கு ராமன் கிடைச்சான், உங்களாலதான் ராமாயணம் கிடைச்சது.
உங்களால தான் பரத லக்ஷ்மண சத்ருகனர்கள் கிடைச்சா, உங்களால தான் எங்களுக்கு சீதா மாதா கிடைச்சா. உங்களுக்கு நாங்க எல்லாரும் கடன் பட்டிருக்கோம். இல்ல இல்ல, என்னால இல்ல, எல்லாம் அவன் அருளாலே, அவன் நாமத்தின் அருளாலே எல்லாரும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறோம். அவரவர்களுக்கு தெரிந்தார் போலே, புரிந்தார் போலே, பிடித்தார் போலே. இது பிடிச்சிருந்தா போதும், அவ்வளவு. எத்தனை வினயம், இந்த வினயம் வரணும். நாமஜபம் பண்ண பண்ண தானா வந்துடும் கோபாலசுந்தரி, விடாம பண்ணு. இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணு. உன் குருஜி அம்மா சொல்லுவா இல்லையா, இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணு. ஆஹா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இன்னைக்கு. ஜோர் ஜோர் ஜோர். அப்படியே ரிஷியசங்கரை கட்டாயம் பண்றேன். வா, எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை சுத்தி காட்டு. ஆஹா, இதெல்லவா எனக்கு அனுகிரகம். அப்படி நான் அனுபவிச்ச ராமனை சொல்றேன். அவன் தான் உன் கிருஷ்ணன், உனக்கு புரியும். ஜோர் ஜோர். சரியா, திருமங்கை போலாமா? பாபா, போலாம் போலாம் போலாம். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஜெய் போல ரிஷியசிங்க மகரிஷி கி ஜெய். ராதே கிருஷ்ணா.